ஆயமே உலகேழும் அழிப்பதும் ஓராயமே உலகேழும் துடைப்பதும் ஓராயமே உலகோடு உயிர்தானே நாதன் ஒருவனும் நல்ல இருவரும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் சிவகுரு தரிசனம் கடைசி பாடல் 1589 என்று நாம் சிந்திக்கின்றோம். தரிக்கின்ற பல்லுயிருக்கெல்லாம் தலைவன் இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார் பிரிக்கின்ற இந்த பிணக்கருத்தெல்லாம் கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே அப்படின்றாருங்க. இந்த முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இந்த எல்லா உயிர்களுக்கும் இறைவன் மறைந்து உள்ளான், அவனை எப்படி கண்டறிக்கலாம் அல்லது உணரலாம் அப்படின்றதுதான் அந்த பாடனுடைய தீம். முதல் 2 வரிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உடம்பு ஏன் எடுத்திருக்குது ஆன்மா அப்படின்னாக்கா வினைகளை தீர்ப்பதற்காக எடுப்பதுன்றது. அதே மாதிரி பல கோடி உயிர்கள் அனைத்துக்குள்ளவும் இருக்கிறது யாரு? இறைவன். அதை நம்ம உணராம இருக்கின்றோம் அப்படின்றாரு. அப்ப இறைவன் ஆன்மா இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்றத புரிஞ்சுக்காம மாலையிலான நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிரிச்சு வச்சிருக்கிறோம். உடல் பற்றுக்கள், ஆசைகள், நான் என்ற அகங்காரம், அப்ப எல்லாத்தையும் அறுத்து எரியணும்ன்றாருங்க. அப்படி எடுத்துக்கிட்டா எரிஞ்சிட்டா இறைவனை பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் எல்லா உயிர்களுக்கும் பிரபந்தத்துக்கும் கருவாக இருப்பது ஈசன் எனக்குள்ளே அப்படின்றதுதான் முதல் 2 வரியில சொல்ல வர்றாரு. ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 முக்கியமான நிலைகளை விளக்குறார். அறியாமை, தெளிவு, 2 தான் வேணும். ஏன்னா அறியாமைன்றது இறைவனை வெளியில தேடுவது, மாலையில இருக்கிறவன்றது அறியாமை. அந்த அறியாமையால் இறைவனை வெளியில தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதுக்கான தெளிவு என்னன்னா, தடைகளை நீக்குதல், உள்ளே இருப்பதை உணர்தல். சரி, உள்ளே இருக்கிறத உணர முடியல அப்படின்னு அர்த்தம்னா பிணக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆணவம், கர்ம, மாலை 3 மனங்கள் இருக்கு, மலங்கள் இருக்குது. இதை நம்ம 3 கோணத்துல ஆராயலாம். ஒண்ணு, உயிர் ஆன்மா, அதுக்கெல்லாம் தலைவன் யார்? 2வது, பிணக்க அறுத்தல் எப்படி? 3வது, ஈசனை கண்டு கொண்டேன் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு பிராக்டிக்கலா அதுல நமக்கு சொல்ல வர்றார். உயிர்களுக்கு எல்லாம் தலைவன் உயிர் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கலாம். இந்த உலகத்துல தரிக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் புல்லு பூண்டு இருந்து மனுஷன் வரைக்கும் ஏதோ ஒரு சக்தி தாங்கி கொண்டிருக்கின்றது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, அது நம்ம இறைவன் சொல்றோம். அத அந்த உயிர்களுடைய தலைவன்றதுக்கு 3 உட்பிரிவா சொல்லலாம். தரித்தல், ஒரு விதை இருக்குதுன்னா செடியா வளர்ந்து அதனுடைய பரிமாணங்கள் அது வளருவது, அதே மாதிரி நம்ம உடல்கள் எல்லாம் இயங்குவது, இதெல்லாம் எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ணி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குப்பா, பேராற்றல் ஒண்ணு இருக்குது. எதை அதற்குரிய தட்பவெப்பநிலை, காற்று, ஈரம் இதெல்லாம் இருந்தாதான் முளைக்குது. அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஒரு தரையில விதைய போட்டு தண்ணி தெளிச்சிட்டா விட உடனே முளைக்குது. இந்த தரையில முளைக்க முடியாதுன்னா அது சிந்திக்கிறது இல்ல. அப்ப அதுக்குள்ள ஒரு ஆற்றல் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப பானை இருக்குதுன்னா, பானை வெறும் பானை ஆகும்போது உள்ள ஆகாயம் இருக்குது. அதே உடைச்சிட்டா ஆகாயத்தை காணும்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கின்றான். பானைக்குள்ள எப்படி ஆகாயம் வெட்டவெளி இருக்கின்றதோ, அந்த காற்று மண்டலம் இருக்கின்றதோ, அது மாதிரி நம்ம உடம்புலயும் இருக்குது. அதை நாம தேடாம வெளியில தேடிட்டு இருக்கோம் அப்படின்றாருங்க. நிறைய அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஃபேனு, பல்பு, ஃபேனு சுத்தம், பல்பு எரியும், கம்ப்யூட்டர் நிறைய டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணும். ஆனா எல்லாத்துக்குமே பேசிக் என்ன?
ஒரே மின்சாரம். அது மாதிரி வெவ்வேறு உயிர்கள் நம்மகிட்ட இருக்கலாம். எல்லாத்துக்கும் அந்த உயிர் சக்தி வந்து இறைவன் தான் அப்படின்றது. இந்த அறியாமை, அந்த பிணக்கு எப்படி ஏற்படுது அப்படின்னாக்கா, அறியாமைக்கு என்ன காரணம்னா புறப்பற்று, அகங்காரம், மாயை அப்படின்றதுதான். புறப்பற்றுனா நமக்கு தெரியும், நமக்குள்ளே உறவுகள், பந்த பாசங்கள், அப்புறம் செல்வ சேமிப்புகள், புகைகள், இது மேல நமக்கு பற்று இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த ஆணிவேர் என்னன்னா அகங்காரம் இருக்குது. இத வந்து நம்ம எப்படி ரியலைஸ் பண்றது? இல்லூஷன் நம்மள வந்து சூழ்ந்து இருக்குது. ஒரு கயிறு இருக்குன்னா பாம்பும் டக்குன்னு தோடுது. அது அப்புறம் லைட் அடிச்சு பார்த்தோம்னா இல்லைன்னு தோணுற மாதிரி இந்த மாலைகளை எப்படி நாம வந்து அறுத்து எடுக்கிறது அப்படிலாம் பார்க்கும்போதுதான் கருகொண்ட ஈசன் நமக்கு வந்து புலப்படுவார். எல்லாத்துலயும் கருவா இருக்கின்றது ஈசன் தான். அப்ப அதை நம்ம அறிய முடியாம இருக்கிறதுக்கு வந்து பிணக்கு அறுத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு இங்க. இதுல பிணக்கு அறுத்தல் வந்து நம்ம வந்து எப்படி கொண்டு போறாருன்னா மூச்சு பயிற்சி தான் சொல்றாரு. மூச்சு பயிற்சி, அன்பா இருக்கிறது, அதன் மூலமாக அகங்காரம் கரையும். அன்பு செலுத்த செலுத்த நமக்கு அகங்காரம் கரையும் அப்படின்றாரு. குரு அருள் நமக்கு வரும்போது சரியான வழிகாட்டக்கூடிய நிலைமை, நம்மளில் கூட ஒளியை அறிய முடியும். இந்த பிணக்கு வந்து மாறுபடும். மாறுபாட்டால, குழப்பத்தால, மனம், உடல், உயிர் மூன்றும் வந்து ஒரே சிங்க்ரனைஸ்டா ஒர்க் பண்ணணும். மூன்றும் வெவ்வேறு இதுல ஒர்க் பண்ணணும். உயிர் வந்து காமா உள்ள இருக்குது. உடல் வந்து பல்வேறு ரசாயன மாறுபாடு உள்ள ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத மனம் ஒண்ணு. இது மூணும் எப்படி சிங்க்ரனைஸ் ஆகும்? இத ஒரே புள்ளியில ஒரே ஃப்ரீக்வன்சில டியூன் பண்றதுதான் இறைவனுக்கான பாதை. அது இது எப்படின்னாக்கா புலநடக்கம் வேணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து சமநிலையில இருக்கணும், ஆணவத்தை குறைக்கணும். இதெல்லாம் வந்து அடிப்படையில பிணக்க வந்து அறுப்பதற்கான ரூட் காஸ்டுகள் நமக்கு. ஆனா பிணக்காரத்துல சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கருகொண்ட ஈசன் அப்படின்றாரு. மரத்துக்கு தேவை விதை. அது மாதிரி ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நமக்குள்ளே ஒரு கரு இருக்குது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் சொல்லிட்டாரு, கருகொண்ட ஈசன் கண்டுகொண்டேனேன்றாரு. எப்படி கண்டுபிடிக்கிறது? உணர்வு மூலமாக தன்னை உணர்ந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது கண்டுபிடிக்கிறது. அப்ப அது வெளியில தேடலாமா? வெளியில தேடக்கூடாது. அப்ப என்ன மாதிரி நான் அதுக்கு என்ன பண்ணணும்? தேவையற்ற எண்ணங்களை எரிக்க தெரிஞ்சுக்கணும், பேராற்றலை உணரணும், அன்பே சிவம் அப்படின்றத ஆணிப்பூர்வமா ரியலைஸ் பண்ணி உடம்பால் அழிவார் உயிரார் அழிவர் அப்படின்றதுக்கு மாதிரி நம்ம உடம்ப பாதுகாக்க யோக நெறிகளை செய்யணும். அது ஒரு சின்ன குட்டி கதை. எப்படின்னா, மரம், யானை. ஒரு பெரிய மரத்தச்சனை என்ன பண்ணா, பெரிய மரக்கட்டையை வச்சு ஒரு பெரிய யானையை செய்யறான். அழகா இருக்குது, அசல்ல நிஜ யானை மாதிரியே இருக்குது, சூப்பரா இருக்குது. குழந்தை வருது, அந்த யானையை பார்த்தா பயப்படுது. அப்ப என்ன பண்ணுது? குழந்தை கண்ணுக்கு அது யானையாதான் தெரியுது, மரம் தெரியல. அதே வேற ஒரு தச்சன் வரான். அவன் வந்தவன் என்ன பண்றான்? நல்ல மரத்துல அழகா பண்ணிருக்காருப்பா, யாரு அவர் அப்ரிசியேட் பண்றான் அப்படின்ற. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஈசன் வந்து மரம். நாம யானையை பார்த்து, குழந்தை மாதிரி யானையை பார்த்து பயப்படுற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற ஈசனை பார்த்து நாம உணர்றதில்லை. இது ஏன் உணர்றதில்லை அப்படின்னாக்கா, உடல், நமக்கு வச்சிருக்க பேரு, மதம், உறவுகள், இதெல்லாம் வந்து யானை உருவம் மாதிரி நம்மள மாலையால மறைச்சிக்கிட்டு இருக்குது. அப்ப நம்மள நாம யானைன்னு நினைச்சா இறைவனை காண முடியாது. செல்ஃப் ரியலைசேஷன் மூலமா புற உலகத்தை மறந்து அகங்காரத்தை கலைந்து நாம வந்து இறைவனை அவர் சொன்ன கண்டுகொண்டேன் அப்படின்றத நம்மளாலையும் பார்க்க முடியும்.
சரி, பிராக்டிக்கலா என்ன அப்ரோச் பண்ணலாம் இதுக்கு அப்படின்னாக்கா, ஒரு நாணயத்தை நம்ம உதாரணமா சொல்லலாம். ஒரு காயின் இருக்குன்னா 2 பக்கமும் தேவை. புறப்பற்று, அகங்காரம், இது 2ம் இருக்கிறது தான் நமக்கு தடையா இருக்குது. பிணக்கறுத்தல், அது எப்படி நம்ம களையறது? இந்த உடல், மனம், உயிர் 3த்தையும் எப்படி சிங்க்ரனைஸ் பண்றது அப்படின்னாக்கா, மௌனமா உட்கார்ந்து கவனிக்கிறது, இன்டர்னல் அப்சர்வேஷன். ஒரு 10 நிமிஷம் அமைந்து மூச்சை கவனிக்கிறது. அப்ப வெளியிலேயே ஓடக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அகன்று கவனம் உள்புறமாக வேணும். அப்ப அமைதியாகும். மனமானது அமைதியான உடனே இந்த நான் என்ற எண்ணத்தை மாத்தணும். சிட் பண்ணி, இது நான் இல்ல, இதுவும் இறைவன் தான், இது ஒரு கருவி, நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு செஞ்சோம்னா கடைசியா இந்த அமைதியா செயல் முடிஞ்சும் இப்ப நான் செய்யறது நான் இல்ல அப்படிங்கும்போது, அப்ப அமைதியா அதுக்கான கருவியாக அவன் இருக்கின்றான் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த கள்ளக்கண்ட நாயக்கானம், நாயக்கண்ட கள்ளக்கானம், இல்ல யானை பொம்மை கதை மாதிரி நாம என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி இறைவன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம ஸ்டேபிளா இருக்க கத்துக்கணும். அதோட இல்ல, பார்க்கிற எல்லா உயிரினங்களிலும் எல்லா பொருட்களிலும் இறைவனை தேடக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு உருவாகணும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இந்த இறைத்தன்மை தான் நமக்கு பிடிக்காத நபர்கிட்ட கூட நம்ம போய் இணக்கமா இருக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அவரும் ஒரு இறைவன் அம்சம் அப்படின்னு. அந்த ஒரு மனநிலை வந்துச்சுன்னா கண்டுகொண்டேன் அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு ஒரு பொருள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். கண்டுகொண்டேன் எப்படின்னா ஒளியாக பார்க்கலாம், ஆழமான அமைதி. இதுக்கு எப்படி நம்ம பெறது அப்படின்னாக்கா மூச்சு பயிற்சி தான். மூச்சு பயிற்சி, உடல் தூய்மை, அகத்தூய்மை. நாடிகளை சுத்தப்படுத்தணும். நாடிகளை சுத்தப்படுத்தணும்னா மூளை செல்லெல்லாம் அமைதியாகும். இப்ப நாடிகளை சுத்தப்படுத்துதா பிராணாயாமம். இடது நாச்சை இழுத்து அடக்கி வடநாச்சில் ஓடுறது மூச்சு பயிற்சின்றது அதுக்குதான். அது கூட அன்பே சிவம் அப்படின்றத நம்ம இணைக்கும் பொழுது நம்மகிட்ட அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். அப்ப மூச்சை அந்த பூரகம், கும்பகம், ரசகம் அப்படின்ற மாதிரி இழுத்தல், நிறுத்தல், விடுதல், இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப மூச்சானது சீராகும், மனது அமைதியாகும், பிணக்கு குறையும். அதோட இல்லாம ஒரு லைட் ஃபுட் எடுத்துக்கணும். அரை வயிறு சாப்பாடு, அரை வயிறு தண்ணி, அரை வயிறு கால் வயிறு காட்டுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு கனிந்த உணவுகள், கீரைகள், பால்கள், இது ரத்தத்தை சுத்தப்படுத்தி மூச்சை சீராக்குவதற்கு பயன்படும் மிதமான உணவு. அவசரமா சாப்பிடக்கூடாது, மருந்து மாதிரி கொஞ்சமா சாப்பிடணும். அப்படி இருந்தோம்னா உடல் நாத்தம் பிடிச்ச அழுக்கு மூட்டை இல்ல, ஈசன் இருக்கின்ற கோயில் அப்படின்ற நிலைமைக்கு வரும். அப்ப மொத்தத்துல என்னன்னா, நம்ம இறைவனை உள்ளுக்குள்ளே இருக்கின்றான், மரம் யானை போல யானையாக பார்க்காமல் இறைவன் குடியிருக்கின்ற கோவிலாக பார்த்து அதற்கு தடையாக உள்ள பிணக்குகளை அகற்ற வேண்டும். அதுக்கு அகங்காரம், புறப்பற்று, அறியாமை இவற்றையோடு வாசி யோகம், உணவு, அன்பு இவைகளை நாம் கடைபிடிக்கும் போது நம்மளாலும் கண்டு கொண்டேன் என்ற வார்த்தையை உணர்வுபூர்வமாக உணர முடியும் என்று கூறி தளத்தை ரத்னக்கரையோடு ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. டிராவலர் சிக்னல் எதுவும் கட்டாச்சுன்னா அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1589வது திருமந்திரம். தாயாய் அனைத்து உயிரும் தாங்கும் தயாபரன். திருமந்திரம். தரிக்கின்ற பல் உயிர்க்கு எல்லாம் தலைவன், இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார், பிரிக்கின்ற இந்த பிணக்கு அறுத்து எல்லாம் கருக்கொண்ட ஈசனை கண்டுகொண்டேனே. அருமையான திருமந்திரம். பண்ணிய புண்ணிய பாவ நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப உடம்பு எடுக்கும் உயிர் பிறவிகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் பரம்பொருள். இந்த பரம்பொருள் சீவன்களின் உயிரோடு கலந்து
இருப்பதை பற்றி எதுவும் அறியாதவராக மாந்தர் உள்ளனர். உயிர்களையும் இறை உணர்வையும் பிரித்து வைத்துள்ள அறியாமையாகிய இந்த தடையை நீக்கி எல்லாம் கருக்கொண்ட எல்லா உயிர்களையும் தன்னுள் தாயாக நின்று தாங்கும் தயாபரனான பரம்பொருளை நான் கண்டு உணர்ந்தேன் என்கிறார் திருமூலர். ஞானகுரு அருளால் என்பது கருத்து. தரித்தல், அடைதல், தன்மை, இயல்பு, பிணக்கு, முரண், தடை, அறுத்து நீக்கி கரு உயிர். கழக வெளியீட்டில் ஏழாவது தந்திரம், அதுல எட்டாவது சம்பிரதாயம், அங்கதான் இந்த திருமந்திரம் இருக்கு. தரிக்கின்ற பல்வுயிர்க்கு எல்லாம் தலைவன், இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார், பிரிக்கின்ற இந்த பிணக்க அறுத்து எல்லாம். இந்த அந்த சொல்லுக்கு பதிலாக கழக வெளியீட்டில் விந்து என்று இடம்பெற்றுள்ளது. கற்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. சார்ந்திருக்கின்ற உலகு உடல் உயிர்கள் அனைத்திற்கும் முழு முதல்வன் சிவபெருமான். அவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் என்றும் நின்று அருளும் மெய்ப்புணர்ப்பு நிலையின் மெய்மையினை ஒரு சிறிதும் உணரார். விந்துவாகிய மாயை உடையானாகிய கடவுளையும் அடைவானாகிய உயிரையும் இடைநின்று பிரிக்கின்றது. அங்கனம் பிரிப்பதாகிய மாறுபாட்டினை நீக்கி எல்லாவற்றையும் தன் பெரு நிறைவில் கருக்கொள்வதாகிய அடக்குதலை செய்து கொள்ளும் சிவபெருமானை அவர் திருவருள் துணையால் கண்டுகொண்டேன். பிரிக்கின்ற விந்து சிவனையும் பிரிக்கின்ற விந்து சிவனையும் சீவனையும் பிரிக்கின்ற மாயை, பிணக்கு மாறுபாடு, கருக்கொண்ட அண்டங்களையும் ஆன்மாக்களையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் சிவகுரு தரிசனம் பாடல் 1589 இந்த அத்தியாயத்தின் இறுதி பாடலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. தரிக்கின்ற பல்லுயிர்க்கு எல்லாம் தலைவன், இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார், பிரிக்கின்ற இன்று பிணக்கெல்லாம் கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. தரிக்கின்ற பல்லுயிர்க்கெல்லாம் தலைவன், இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார், பிரிக்கின்ற இந்த பிணக்கருத்தெல்லாம் கரி கொன்ற ஈசனை கண்டு கொண்டேனே. சரவண தளத்துல கரி கொன்ற அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான விளக்கம் சரவண தளத்துல இருந்து. வினைகளை தீர்ப்பதற்காக உடலை எடுத்து வருகின்ற பலவிதமான உயிர்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனாகிய இறைவன் அந்த உயிர்களுக்குள்ளேயே மறைந்திருக்கின்ற தன்மையை சிறிதளவும் உணராமல் இருக்கின்றார்கள் உலகத்தவர்கள். இறைவனையும் ஆன்மாவையும் மாயையால் பிரித்து வைத்திருக்கின்ற இந்த உலகப் பற்றுகள், ஆசைகள், பாசம் எனும் தலைகள் எல்லாம் அறுத்துவிட்டு தான் எனும் அகங்காரத்தை கொன்று தனக்குள் இருப்பது ஈசனே என்பதையும் அவனே அனைத்திற்கும் தலைவனாகவும் இருக்கின்றான் என்பதையும் யான் கண்டுகொண்டேன். இது சரவணைய தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். தேவரம்.org நேற்றைய பாடலுக்கும் இன்றைய பாடலுக்கும் இணைத்து நேற்றை கொடுத்திருக்கிறாங்க. கிருத்திகமா அதை நேற்று நீங்க அதை படிச்சிட்டீங்கன்னா நீங்க தொடரலாமா? சரிம்மா, நீங்க பரவாயில்ல, தொடருங்கம்மா. நீங்க தொடருங்க, நேரமும் ஆயிடுச்சு, நீங்க தொடருங்க, பரவாயில்ல. நன்றி.
வணக்கம். என்னுடைய மந்திரம் பற்றி எல்லாருமே நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரம் வந்து வெள்ளியம்மா சொன்ன மாதிரி இதே மந்திரம் இன்னொரு பகுதியிலையும் அவரு சொல்றாரு. வாசிச்சாங்க வெள்ளியம்மா 1780. ஆடியோ ரொம்ப கம்மியா வருதோ இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கா? டிராவல் இருக்க ஒருவேளை எனக்கு அப்படி கேக்குதா? லைனா என்ன சொல்றீங்க? கிளியரா இருக்குமா? கிளியரா இருக்கு பேசுங்க. நம்ம வந்து இந்த 1782வது மந்திரத்துல இந்த மந்திரம் வருதுங்கிறத நம்ம பார்த்தோம். அது வந்து 7ஆம் தந்திரத்துல வரக்கூடியது. நீங்க அதனுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா இன்னும் சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு பகுதியில வரும். இதுல வந்து ரொம்ப அழகான, அதாவது எல்லாவற்றிற்கும் இறைவனாக இருக்கக்கூடியவன், எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடியவன் அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கக்கூடியது. அதாவது இந்த புவனத்துல மாத்திரம் இல்லை, இருக்கின்ற அத்தனை புவனங்களிலும் நம்ம கணக்குப்படி 224 புவனம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் கணக்கு. அந்த 224 புவனங்களிலும் தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அதற்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு இன்னும் மற்றொரு மந்திரத்திலையும் வந்து அதனுடைய விளக்கமா வந்து கொடுத்திருப்பாங்க. 2677லயும் இது பத்தின குறிப்பு இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அந்த ஐம்பூதம் இது, அதனுடைய சராசரம் இது, இந்த பல்லுயிர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எல்லா மந்திரத்திலையும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும். ஏன்னா அவர் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டே இருக்கிறாரு. நம்ம என்னமோ பல்லுயிர் அப்படின்னா இந்த உலகத்துல அதை பார்த்துடுறோம், இல்ல நம்ம பக்கத்துல இருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரிகிற உயிர்களை மாத்திரம் பார்த்துக்கணும் அப்படி சொல்றோம். இல்ல நம்ம புத்திக்கு எட்டின, இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனா கண்ணுல மாத்திரம் இல்ல, நம்ம புத்திக்கு எட்டின அந்த ஒரு விஷயங்களை மாத்திரம் புரிஞ்சுட்டு விட்டுடுறோம். ஆனா இட் இஸ் கோ பியாண்ட் தோஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்ல வர்றாரு. கருக்கின்ற பல்லுயிர்க்கெல்லாம் தலைவன் அப்படின்றாரு. இதெல்லாம் தாண்டணும். நம்ம கண்ணு எதிர்க்க பாக்குறது, நம்ம புத்தியில நமக்குள்ள வராத நிறைய, இப்ப நம்ம வந்து அணில் அப்படின்னா அணிலோட ஒரு வகை அணில் தான் நமக்கு தெரியும். அணிலேயே அவ்வளோ ஃபேமிலி இருக்கு, அணிலேயே அவ்வளோ வகை இருக்கு. குரங்கு அப்படின்னா ஒரே ஒரு வகை குரங்கு தான் நமக்கு தெரியும், இல்ல 2 வகை தெரியும், இல்ல மிஞ்சி போனா 3 வகை தெரியும். ஆனா அது கூட ஒண்ணு சிலது புக்ல தான் பார்த்துருக்கோம். ஆனா நீங்க ஒரு காட்டுக்குள்ள போனீங்கன்னா நம்ம சைட்ல இருக்கிற காட்டுல வேற மாதிரி ஒரு குரங்கு இருக்கும். இன்னும் அதே வந்து வேற வேற நிலங்கள்ல, அதாவது குஜராத்ல வேற இருக்கும், மகாராஷ்டிரால இருக்கிற காடோட குரங்கு வேற மாதிரி இருக்கும். நம்ம வேற நாட்டுல இருக்கக்கூடிய காட்டுல இருக்கக்கூடிய குரங்குகள்ல எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையும் நமக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு, ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, கருக்கின்ற பல்லுயிர்க்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல எந்த உயிர் பிறந்தாலும் அது வந்து அந்த இறைவனுடைய அவனைத்தான் தலைவனாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. இருக்கின்ற தன்மையை ஏது உணரார் அப்படின்னா நமக்கு தெரியாது. நம்ம இன்னும் கண்ணுல இருக்கிறது, நம்ம புத்தியில இருக்கிறது மாத்திரம் தான் நம்ம இது எதனால அததான் உணர்ந்துக்கிறோம். அப்ப இது எதனால அப்படின்னா, பிரிக்கின்ற இந்த பிணக்கருத்தெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிணக்கருத்து அப்படின்னா, அந்த பிணக்குனா எது பிணக்கு அப்படின்னா மாயை. அந்த அந்த எதெல்லாம் தடையா இருக்கும், எதெல்லாம் பிணக்கு அப்படின்னா கோபம், இல்லைன்னா தடை, இல்லைன்னா என்ன சொல்றது, அது ஒரு அப்டக்கல்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அதெல்லாம் எதெல்லாம் அப்படின்னா ஒன்னொன்னா முன்னாடி எல்லாம் சொல்லிட்டாரு. நேற்று சொன்னாரு, மறந்தொழிந்தேன் மதி மாண்டவர் வாழ்க்கை. மாண்டவர்னா இறந்தவர்கள்.
அப்போ புத்தி இறந்தவர்கள், மதி அப்படின்னா எண்ணம் அப்படின்னு பார்த்தோம், மனசுன்னு பார்த்தோம். அப்போ அந்த 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 புத்தியினால இயக்கக்கூடிய அந்த அறிவினால் மட்டுமே பேசக்கூடிய அவர்கள் மாண்டவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல மதி தவறியவர்கள், கெட்டவர்கள் அப்படின்னு, அப்ப அதெல்லாம் தான் பிணக்கு. அப்ப மாயை நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அத்தனையும் மாயை, நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மாயை, நம்ம சுத்தி இருக்கிற அத்தனையும் மாயை. அப்ப இதெல்லாம் எப்படி ஆஹ் இருக்கு, இதெல்லாம் எப்படி வளர்த்திக்கிறது அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்கு. யோகம் ஒரு வழி. ஐயா சொன்னார்ல, அந்த மாதிரி யோக பார்வையில போறது, யோகத்துல கிரியையில இருக்கிறது ஒரு வழி. மூச்சு, உடம்பு, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இது எல்லாத்தையும் ஒண்ணு போல கொண்டு வர்றது. அதை விட ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்கு. என்ன அப்படின்னா பக்தி. அதுவும் பக்தி யோகம் தான். அது பக்தியில நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விட்டலரோட பாண்டரங்கனோட ஒரு பாட்டு. அந்த பாட்டுல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. முதல்ல பிதா விட்டல அப்படிம்பார். அப்பாதான், நீயும் அப்பாவும் நீதான் அப்படிம்பார். விட்டலன் அப்படின்னா அந்த பாண்டரங்கெல்லாம் சொல்றது. பிதா விட்டல, மாதா விட்டல, அப்புறம் கூட பிறந்தவங்க எல்லாரும் விட்டல், அதுக்கப்புறம் பந்துக்கள் எல்லாம் விட்டல், அப்புறம் அடுத்த சர்க்கிள். முதல்ல பிதா, மாதா, கூட பிறந்தவங்கன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பந்து எல்லாரும் விட்டல், அடுத்த சர்க்கிள் போறாரு. அதுக்கு அடுத்த சர்க்கிளும் போவாரு. கோத்திர விட்டல அப்படிம்பாரு. யாரெல்லாம் என்னோட கோத்திரத்துல தோன்றினாலோ அத்தனை பேரும் விட்டலன்னு அப்படின்னா, இது எப்படி சாத்தியம், இது நடக்குமா அப்படின்னா ராமகிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றாரு. அத முதல்ல ஒரு டைட்டிய நம்ம பிடிச்சுக்கணும். அப்போ அந்த டைட்டிய பிடிச்சுக்கும் போது அவர் காளிய பிடிச்சிருந்தார். அப்ப அந்த மாதிரி காளிய பிடிச்சிடலாம். இல்ல நம்ம ஏதோ ஒரு டைட்டி, பிள்ளையாரோ, முருகனோ, இல்ல உப்பிலேப்பனோ, இல்ல பெருமாளோ, இல்ல கிருஷ்ணரோ, ராமரோ, யாராவது ஒருத்தரா இருக்கட்டும், அத்தனை பேரும் நீதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதான் பிதா விட்டல, மாதா விட்டல. அப்போ அவர் என்ன பண்ணிருந்தார், வில்சிதாசன் பாண்டரங்கனை பிடிச்சிருந்தார். அந்த மாதிரி நம்ம யாரையாவது ஒருத்தர் பிடிச்சுட்டு எல்லாமே நீதான், எல்லாமே நீதான், எல்லாமே நீதான். அப்ப இந்த ஒன்னொன்னு எல்லா இடத்துல இருந்து பிணக்கெல்லாம் எடுத்துட்டு ஒரே ஒரு ஆள்கிட்ட மாத்திரம் அந்த வெடிப்பை வச்சுக்கிறோம். மிச்சம் எல்லா இடத்துல இருந்தும் பிடிப்பு போயிடுச்சு. இந்த இந்த கடன் கணக்கு சொல்றது, இல்ல செலவு கணக்கு சொல்றது சொல்லுவாங்க. வாடகை எத்தனை கொடுக்கணும், பேங்க்குக்கு இவ்வளவு கட்டணும், காருக்கு பெட்ரோல் போடணும், அதுக்கு கட்டணும், இதுக்கு கட்டணும், இப்படின்னு ஒரு 10 கணக்கா வச்சிருக்கிறத விட எல்லா கணக்கையும் ஒண்ணு போல வச்சு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்ட்டு ஒரே செலவா போயிடும் அப்படின்னு ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 10 கவலைப்பட வேண்டாம். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிணக்குகளையும் யோசிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் விலக்கி ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் நம்ம அந்த பிடிப்பை வைத்து கொண்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க இருந்தும் அந்த பிடிப்பை அகற்றுவது எளிதாகலாம். அப்ப அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை நம்ம முழுமையாக அனைத்து விஷயங்களில் இருந்தும் புறத்தாக்குகிறது. அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றாரு, இப்ப தரிக்கின்ற பல்லுயிர்க்கெல்லாம் கருக்குண்ட ஈசனை கண்டு கொண்டேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கருவுல அமர்ந்திருக்கிற ஈசன் எல்லாம் சொல்லல. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை இது. கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே, அவர்தான் உள்ள உட்கார்ல, அவரே நாமாக பிரிக்கிறார். அவரே தரிக்கின்ற பல்லுயிர்க்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், அவரே கருவாக பிறந்து வளர்கிறார் அப்படிங்கிறது. அப்ப எல்லாரையும் நேற்றுக்கு சொன்னதுதான். எப்படி இந்த உலகத்துல இருந்து காணாம போக முடியும்? எப்படி சொன்னாரு ஜே.கே? மனசுலதான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. இந்த உலகம் என்பது நம்முடைய மனதில் தான் இருக்கிறது. நீ நினைச்சா இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இப்படிதான். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த டிஃபரன்ஸை போக்க தெரியல. ட்ரெஸ்னா எல்லாம் ட்ரெஸ் தான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கலர் தெரியாது. ஒரு ஒரு சோசியல் மீடியால ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சோசியல் மீடியா தலைவருக்கு அதாவது அந்த கம்பெனி ஓனருக்கு கலரே தெரியாதான். அப்போ என்னன்னா அவருக்கு எல்லாமே கிரே தான். அப்போ அது ப்ளூ சட்டை எடுத்தாலும் கிரே தான்,
கருப்பு சட்டை எடுத்தாலும் கிரே தான், வெள்ளை சட்டை எடுத்தாலும் கிரே தான். கலர் பிளைண்ட்னஸ்ல சொல்லுவாங்க. அது ரொம்ப, இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன். அப்ப எல்லாமே கிரே தான். அப்படி ஆயிடுச்சுன்னா வித்தியாசமே இருக்காது. அப்போ அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஒரே துணி வேஷ்டியா கட்டிக்கலாம், துண்டா போட்டுக்கலாம், தலை தோட்டிக்கலாம், குளிர்க்கு போட்டுக்கலாம், அது ஒரே துணி ஆயிடும். அவ்வளவுதான். அது பிரிச்சு பிரிச்சு தலை தோட்டிக்கும் போது துண்டு, மேல போத்திக்கும் போது துண்டு, கட்டிக்கும் போது வேஷ்டி, போர்வை, இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல உலகம் அனைத்தையும் நம்மால் ஒன்று போல காண முடியும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அந்த உண்மைய நான் கண்டு கொண்டேனே கருக்கொண்ட ஈசனே அப்படின்னா வேற எல்லாருக்குள்ளயும் அவன் இருக்கான்னு பாக்குறத விட அவன் தான் எல்லாருமே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளால அந்த வேறுபாடுகளை எளிதாக கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அந்த உண்மைய நான் கண்டு கொண்டேனே அப்படின்னு அவருடைய அனுபவமாக சொல்லுகிறார். அதன் மூலம் நாம் அதை எங்கனம் அனுபவமாக்க கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுத் தருகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி. கவிர் செய்யா நேரம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்களான்னு தெரியல. கவிர் செய்யா சரி, நான் அழைப்பு கொடுத்தேன், அந்த மாதிரி இல்லை. வேற யாராவது வந்திருக்காங்களா? வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம். சிறப்புங்கம்மா. அம்மாவுடைய சிறப்பான பொழிவு, அந்த பாடலை பற்றி. நேரம் குறைவா இருக்கிறதுனால அப்படியே நான் விரைவாக அந்த பாட்டுக்கு போயிடுறேன். நான் இன்றும் ஒரு அருமையான ஒரு பாடல், அதுவும் சிவகுரு தரிசனம். எப்படி நம்ம இறையே குருவாக வரும் பொழுது, இறைதான் குரு, எல்லா இடத்திலும் இருப்பவர். அப்போ அதை தரிசனம் செய்வதற்கு அந்த பன்முகப்பட்ட பார்வையில் பார்க்கின்ற ஒரு அற்புதமான பாட்டு தான் இன்னைக்கும் கூட. அதை எப்படி நாம் அந்த தரிக்கின்ற பள்ளியூர்க்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற தன்மையை ஏதும் உணராமல் இருக்கின்றவர்கள் எதில் மாட்டிக்கொள்கிறார்கள் என்றால் ஒரு பிணக்கில் மாட்டிக்கொள்கிறார்கள். எது பிணக்கு என்றால் ஆன்மா வேற, ஜீவன் வேற, மற்ற எல்லாவற்றையும் பிரித்து பார்க்கின்ற அந்த பிணக்கில் அல்லது உலக பற்றுகளில் தலைகளில் அப்படி மாட்டிக்கொண்டிருப்பவர்களை அந்த அந்த செப்பரேஷன் இருக்குல்ல, அதை அறுத்து தூக்கி போட்டு அதை நீக்கி அதை அங்க எது அங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, தான் என்கின்ற அகங்காரமோ தனது என்கின்ற அந்த சேர்த்து வைத்த அந்த ஒரு நிலையும் தான். அப்ப தான் என்பது அந்த தான் அவன் தானே நம்ம எல்லாம் அப்படின்னு சேர்ந்து இருக்கின்ற அந்த ஒன்றும் அப்படி பார்த்துட்டோம்னா அந்த தான் இல்லாம போயிடும். அப்ப நான் இந்த ஜீவனுக்குள் இருக்கின்ற அவன் அந்த ஒரு பேரண்டத்துக்கான பேரரசனாகவும் இருக்கிறான். அதான் தரிக்கின்ற அந்த ஒரு தலைவனாக இருக்கின்றான். அதுவும் எல்லா உயிர்களுக்குமான தலைவனாக இருக்கின்றான். நம்மிடம் இருப்பவன் ஏதோ இந்த ஒரு சின்ன ஒரு உடலுக்குள்ள இருக்கின்ற அந்தோடைய ஐம்புலன்களுக்குள் அடைப்பட்ட அந்த ஆசாபாசத்துக்குள்ள உள்ள ஒன்றை வெளிப்படுத்துறவன் மட்டும் கிடையாது. அப்படிங்கிற அந்த ஒரு பிணக்க, அந்த பற்றை, அந்த செப்பரேஷனை தூக்கி எறியும் பொழுது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அதான் தான் வந்தால் தனது வரும். தான் அப்படிங்கிறது தானா வராது. தான் வந்தாவே தனது அப்படிங்கிற இன்னொன்று மைன்னு வரும். மை அப்படின்னா எதெல்லாம் வரும் அப்படின்னா, மை நேம், மை ஃபேம், அல்லது அது தன்னுடைய உறவுகள், அல்லது நான் இந்த பட்டம், இல்லை இந்த பதவி, இல்லை நான் வாங்கிய இந்த பொருள், அல்லது மற்ற எதுவோ
அதான் எல்லாமே நம்ம எல்லாரும் ஒரு டிராவலர் மாதிரி இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எப்படி அதை நம்ம சொந்தம் கொண்டாட முடியாதோ. இப்போ நான் ஜப்பான் போயிட்டு வந்தேங்கனால அந்த ஜப்பான் முழுக்க என்னோட நாடுன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம இன்னொரு இடத்துல இருக்கோங்கிறதுனால அதுதான் அப்படி. இப்போ அதே போல தான் நம்ம எத்தனையோ பட்டா கட்டி வச்சிருக்கலாம், எல்லாம் ஒன்றுன்னா இருந்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி யோசிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த வகையில் வந்து இந்த பாடலை வந்து பார்க்கலாம். அருமையான ஒரு பாட்டு. அதை ஒரு பாடலுடைய இதில் பார்த்துட்டு நிறைய பேர் தரிக்கின்ற பல்லுயிர்க்கு தரிக்கின்ற பல்லுயிர்க்கு எல்லாம் தலைவன் இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார். தரிக்கின்ற பல்லுயிர்க்கெல்லாம் தலைவன் இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார். பிரிக்கின்ற இந்த பிணக்கருத்து எல்லாம் பிரிக்கின்ற இந்த பிணக்கு அறுத்தெல்லாம் கரிகொன்ற ஈசனை கண்டு கொண்டேனே. கரி என்கின்ற அகங்காரம் கரி கொன்ற ஈசனை கண்டு கொண்டேனே கண்டு கொண்டேனே. தரிக்கின்ற பல்லுயிர்க்கு எல்லாம் தலைவன். அந்த பெரும் தலைவன் அந்த ஓஷோ சொல்றது தான் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும். அது நாட் ஜஸ்ட் காட் பட் காட்லினஸ். நம்ம கடவுள் தன்மையோடு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு உயிர்களிலும் நம்மளுடைய அடைகின்ற ஒவ்வொரு அனுபவத்திலும் எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்ற அந்த கடவுள் தன்மையை பார்க்க தெரிந்தவர்களுக்கு, அதோடு கலக்க தெரிந்தவர்களுக்கு, அதோடு உயிர்க்க தெரிந்தவர்களுக்கு தான் என்பது வேறு மற்றது வேறு அப்படிங்கிற அந்த வேறுபாடு வரவே வராது. அதனாலதான் பறக்கின்ற புள்ளினத்தில் எல்லாவற்றிலும் தான் இருக்கிறோம் என்று பாரதி சொல்லுவோம். அந்த பறக்கின்ற பறவைகளிலும் நான் இருக்கேன், அங்க நீண்ட கடலாக இருக்கேன், அந்த மலையாக இருக்கிறேன், நம்ம எல்லாமாகவும் இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒன்றை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு பெரும் பலமாக நம்ம வந்து உணர்வோம். நம்மளையும் மற்றவர்களையும் பலமாக நம்ம உணர்வோம். அதுதான் வந்து அந்த தானை தலைவனை நாம வந்து தஞ்சம் புகும் பொழுது மட்டும்தான் அது நடக்கும். அது உன்னோட சரணடையும் போதுதான் அது நடக்கும். அப்போது அந்த பிணக்கை அறுப்போம், அந்த கரியை கொள்வோம். அது கரி என்றது அகங்காரம் என்கின்ற கரியை கொன்ற ஒரு நிலையாக நம்ம வந்து வரும் பொழுது ஒவ்வொரு தருணத்திலும் அந்த இறையை உணரலாம். ஒவ்வொரு தருணத்திலும் அந்த இறையாகவே இருக்கலாம். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வேற ஏதேனும் கருத்துக்கள் பரிமாற்றங்கள்? வந்த அனைவரையும் மகிழ்ந்து மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தலை நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.